மாநிலத்தில் முக்குலத்தோர் சமூகத்தையும் முக்கியமான அரசியல் சக்தியாக வைத்துள்ளது. எம்ஜிஆரின் அதிமுகவுக்கும் முக்குலத்தோர் சமூகத்துக்குமான நெருக்கம் 1972 அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த ஓராண்டில் அது சந்தித்த திண்டுக்கல் தேர்தலில் இருந்து தொடங்குகிறது. அதிமுகவுக்கு முதல் வெற்றியை தந்த திண்டுக்கல் வேட்பாளர் மாயத்தேவர் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர். 1977 அதிமுக வென்று எம்ஜிஆர் முதல்வர் பதவியில் அமரவும் முக்குலத்தோர் சமூக ஓட்டுகள் முக்கிய பங்கு வகித்தன. தொடர்ந்து 1979 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை அரசு நிகழ்வாக அறிவித்தது தொடங்கி 2014 அப்போதைய அதிமுக பொதுச் செயலரும் முதல்வருமான ஜெயலலிதா தேவர் சிலைக்கு 13 கிலோ தங்க கவசத்தை அளித்தது வரை இந்த உறவின் நெருக்கத்தை உணர்த்துகின்றன. இடையில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அதிமுகவின் நிழல் அதிகாரமாக திகழ்ந்த காலத்தில் இந்த உறவு மேலும் வலுவானது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அதிமுக சிக்கலுக்குள்ளான 3 சந்தர்ப்பங்களில் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் முதல்வராக்கப்பட்டார். அதிமுகவில் எடப்பாடி கே பழனிசாமியின் கை ஓங்கியதோடு படிப்படியாக டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் என்று மூவரும் ஓரங்கட்டப்பட்டது. முக்குலத்தோர் சமூகம் படிப்படியாக அதிமுகவிடமிருந்து விலக வழிவகுத்தது. அடுத்தடுத்து வந்த தேர்தல்களில் இது எதிரொலித்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் இது வெளிப்படையாகவே தெரிந்தது. பாரம்பரியமாக அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்படும் மதுரை வடக்கு, ஆண்டிப்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளை கூட அதிமுக இழந்தது. குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் உள்ள 58 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக 40 இடங்களை வெல்ல முக்குலத்தோர் சமூக ஓட்டுகளின் திருப்பம்தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில் 2026 தேர்தலை வெல்ல முக்குலத்தோர் சமூக ஓட்டுகளை தம் வசம் திருப்புவது அவசியம் என கருதுகிறது பாஜக. அதன் ஒரு பகுதியாகவே தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தது. பீகார் தேர்தலுக்கு பின் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் உத்தியை கூடுதல் முக்கியத்துவத்தோடு அணுகும் பாஜக இப்போது ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் தங்கள் வட்டத்துக்குள் கொண்டு வர திட்டமிடுகிறது. அதிமுகவுக்குள் இவர்கள் இணைவதை பழனிசாமி விரும்பவில்லை என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இவர்களை கொண்டு வருவதை பழனிசாமி ஏற்கும்படி பாஜக தலைமை செய்துவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த உத்தியின்படியே பன்னீர்செல்வம் புதிய கட்சியை நோக்கி நகர்வதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இதற்கும் பழனிசாமி சம்மதிக்கவில்லை என்றால் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் யோசனை நோக்கி பன்னீர்செல்வம் நகர்வார். முக்குலத்தோர் சமூக ஓட்டுகளுடன் எம்ஜிஆர் ஓட்டுகளையும் சேர்த்து பன்னீர்செல்வம் சிதறடிப்பார். தினகரன், பன்னீர்செல்வத்துக்கு என்று பெரிய ஓட்டு வங்கி இல்லை என்றாலும் இவர்கள் வாங்கும் கொஞ்ச நஞ்ச ஓட்டுகளும் ஆட்டத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும் என்கிறார்கள். 2021 தேர்தலில் தினகரன் மட்டுமே கிட்டத்தட்ட 21 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை